ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? யூடியூப்பில் இருக்கிறவங்களும் மீடியாவில் இருக்கிறவங்களும் என் வீடியோ விரும்பி பார்க்குறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். செல்வியக்கா வேந்தன் சேர் ஐடி என் பேத்தியா. என் வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு மன நிறைவோடு சந்தோஷப்படுறேன். செல்வியக்கா வீடியோ போட்டுட்ருக்கேன். பூக்களை வச்சு ஏன் வீடியோ போடுறேன்னா, பூக்களுக்கு வந்து நிறைய மகிமை இருக்குது. பூக்கள் வந்து ஒரு தெய்வத்துக்கு கூடிய ஒரு பூஜை அலங்காரப்படும். அதில் தான் மகாலட்சுமி குடியிருக்கிறார். அதனால் நம்மளும் மகாலட்சுமியோடைய தன்மையில் வாழ்ந்துட்டுருக்கோம். பூ, பொட்டு, குங்குமம், இந்த மாதிரி மஞ்சள் அவர் கொடுத்த ஒரு சீடேரியை நம்ம புலங்கிட்டு அதனால நம்ம பூக்கள் வச்சு வீடியோ போட்டுருக்கோம். பூக்கள் வந்து ரொம்ப பெண்களுக்கு பிடிக்கும். அதனால் பூக்கள் வச்சு வீடியோ போட்டுருக்காங்க. என் வீடியோவில் வந்து கதையும் கருத்தும் நிறைய இருக்கும். ஏன்னா நான் கொடுக்குற பாட்டுலேயே அந்த வீடியோவில் நல்ல பாட்டு, கருத்து நிறைந்த பாட்டை தான் எடுத்து நான் வீடியோ ஷேர் பண்ணுவேன். மக்களை எல்லோரும் நல்லா இருக்கணும். உங்கள் பிள்ளைகளோட, உங்கள் குழந்தைகளோட, உங்கள் வீட்டுக்காரோட கால் வயசோட ஆரோக்கியமாக அம்மனை ஆடி பிறந்து ஆவணி பிறந்துச்சு நல்லபடியாக தெய்வத்துகளை வேண்டி தெய்வத்துகளுக்கு பொங்கலை வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்லபடியாக இருக்கணும். வாழ்க வளங்கள் சொல்லிய கச்சனை வாழ்க வளங்கள்னு சொல்கிறது வந்து அவங்க குடும்பத்தில் நீடோடி ஆயுசோட பிள்ளைகளோட சீதேவி செல்வாக்கமாக இருக்கிறதுக்கு தான் வாழ்க வளங்கள்னு சொல்கிறது. அது வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான வார்த்தைகள். பெரியவெல்லாம் வாழ்த்துவாங்க, வாழ்க வளம்புடன் அப்படின்னு. வாழ்க வளம்புடன் சொல்கிறதுக்கே நம்மளுக்கு அந்த தெய்வ மருந்து கொடுத்து வச்சுருக்கு. அது மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி சாமி கும்பிடுங்க. எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்கணும். நம்ம பிள்ளைகளையும் உயர்த்து கொண்டு போவார் கடவுள். ஆமாம், யாருக்கும் எந்த கட்டணமும் நினைக்கக்கூடாது, யாரும் எந்த அளவுக்கு பொறாமையாக நினைக்கக்கூடாது. பொறாமை இல்லாமல் இருந்தே கடவுள் சீக்கிரம் வைத்திருப்பார். நம்ம இந்த பூமியில் பிறந்தது எதுக்கும் தெரியுமா? நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கடவுள் நம்ம கூட்டிகிட்டு போவார். அதனால் ஒரு நாள் நம்மளுக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு நல்லா சாப்பிட்டு குழந்தைகளோட வீட்டுக்காரோட சண்டை இல்லாமல் நல்லபடியாக குடும்பம் நடத்திப்பாங்க. கடவுள் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு என்ன நடக்கலை அப்படின்னு எல்லாமே நடந்து தான் நம்மளுக்கு எல்லாம் நல்லதுக்கு போய் வைப்பார். ஸ்டெப்பாக தான் போகணும். எடுத்த உடனே மேலே போயிட முடியாது.